50 கிலோ அரிசி 45 கிலோ மட்டன். இன்றைக்கி ஆரம்பம். கபன்னு சட்டி பற்ற வச்சாச்சு. ஆமாம், இதுக்கு ஒரு அழகான லவ்லி பிரியாணி பார்க்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கலர்ஃபுல் தால்ச்சா, இது பீரங்கி, வந்தால் சாப்பிட்லாம். இவர் தான் பண்டாரி பாய். உங்கள் பேர் என்னங்க பாய்? என் பேர் மியான்ஜி. சேலம் பாய். இவர் மக்கள்லாம் வெளிநாட்டில் பார்ப்பாங்கல்ல, அதுக்கு தான். என்ன பாய் பண்ணுறீங்க இது? பாய் இது என்ன பண்ணுறீங்க? கேசரியா? பாய் என்ன பாய் கொட்டினீங்க? மாப்பிள்ள எவ்வளோ கறி? 35 கிலோ கறி. ஏய், மொத்த வெயிட் அளவு என்ன? மொத்த வெயிட்டு கறி வெயிட்டு? கறி வெயிட் 90 கிலோயா? ஓ, 45 கிலோ அரிசி 35 கிலோ கறி. அம்மா அம்மா இதே வளர்த்துங்க. இதே போடலாம். இதுல இல்ல பாய், தால்ச்சா நீங்க போடலாம்னீங்களா? இல்ல நொர போடலன்னு சொன்னேன். கொழுப்பு போட்டுக்கலாம். தோல் புழுக்கெல்லாம் நாங்கன்னா இடையா போடுவோம். அதெல்லாம் அதில் போடுவோம். குக்கரை விட இவங்க தான் மெயினானாலும் இவங்க தான் குக்கரை விட. ஆமாம், பையனுங்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல வெளிநாட்டில், யார் சமையல் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எந்த அளவில் சமையல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி. அன்வர் பாய் பிரியாணின்னு போட்டு விட்டுலாமா? எப்படி? மீராசா பாய் பிரியாணி. அவர் என்னமோ பேர் சொன்னாங்க சேலத்துக்காரர், அவர் பேர் போடணுமா? என்னது? மியான் பாய். மியான் பாய், சேலம் மியான் பாய் பிரியாணின்னு போட வேணாம். சரி விடு. இப்போதான் ஏன் ரெக்கார்ட் ஆகுது? முன்ன ரெக்கார்டே ஆகலையா? இதுக்கு மெயின் இது மில்க் மேட் தான். எந்த அட்டை போட்டிங்க பாய்? இருக்குங்களா? அது என்னங்க பாய்? ஆரஞ்சு எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் தான். பட் அவர் கேட்டு தான் இது பண்ணணும், அவ்வளோதான். ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றிட்டாலும் நல்லா இருக்காது. லெவலில் தாண்டிடுச்சுன்னா தகட்ட ஆரம்பிக்கும். சேலம் மியான் பாய். தூக்கிடலாமா? வாங்க. சொல்லியிருந்தா அன்னூர் வர சொல்லியிருப்பல. அன்னூர் சும்மா தானே உட்காந்துருக்கிறாரு. அன்னூர் வர சொல்லியிருப்பல தூக்கிறதுக்கு. அன்னூர் பாய் வந்தாருன்னா ஈஸியாக தூக்கு வரல.
10,000 பேர் கூட்டு போகிறோம். என்ன மீறி கூட 400 பேர் 300 பேர் என்ன அதான் அது ஒன்றும் இல்லை 100 பேர் அதிகம் என்னத்துக்கு நீ கூட்டு தன்மை இது வாங்கிட்டு போகிறான் மீற சூப்பராக அண்ணன் கூட நல்லா இருக்கா கொடுங்க. கொஞ்சம் பருப்புலேயே தால் எலும்புலாம் போட்டுக்கலாம் விட்டுட்டாங்களாட்டுருக்கு போங்க. இல்லை லேட்டாக தானே கொண்டு வந்தாங்க. ம் கொண்டு வந்தது லேட்டு. அவங்க இந்த காலையில் டிஃபன் ரெடி பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டாங்க. இல்லாட்டினா அவங்க நேரத்தோடு செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை இருக்குது பிரியாணி? கறி தான் இருக்குதா? என் பிரியாணி ஆக்கலையா? ஆக்குவார்ல சமையல்காரரை. அமைக்க முடியல. தீஞ்சு போய் ஆமாம், ஒரு நாள் செலவு பார்த்துக்கிறேன்ட்டாரு. எடுக்குதான் ரெடி பண்ணலாம். ஆள் பார்க்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல பெருமணி அவர் பெரிய சமையல் பண்ணால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க சமையல்காரவங்க. அப்படித்தான் இந்த வேலையெல்லாம் சமையல்காரங்களாம் பண்ணுறாங்களாட்டிருக்கு. நிறையா பிள்ளைங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. எடுத்து சாப்பிடுதுங்க மில்க் மேடு. விட மாட்டாங்க இந்த டேஸ்ட்டை. கிடைக்காது. அதனால சாப்பிட்டுக்கணும், கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கணும். ஒன்று தேடி வராங்க பற்றியா 4 பேர். அதுதான் பெரிய மனுஷன். நொறு இல்லை தேடி போகிறாங்களான்னு கேட்டேன். தயிரும் தக்காளி கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் வெளிநாட்டுலேயே தெரியாது. அன்னூர் ஒரு பேசுனா காட்டுறாருன்னு எல்லாரையும் அவங்க தான் கார் எடுத்துருந்தாங்க. அப்புறம் படத்துக்கு நான் வந்தான். பணம் வச்சிருக்கான், அவனை போய் போடுறான்னு சொன்னா பணம் வச்சு பிச்சைக்காரன் தான் தேடி வந்தாங்களா இல்லையா? வந்து அங்கே உட்காந்து பேசி அன்னைக்கு தான் பிரச்சனையை முடிச்சு பா இது புதினாவா? இது மல்லி. அதுக்குங்க பாய் மல்லி தால்ச்சாவுக்கு போட்டது ஃபஸ்ட்டு போட்டுச்சு. சின்ன குக்கர் ரஃபிக்கு நம்ம வீட்டுக்கு போக சொல்லு. ரஃபிக்கு அங்கே குக்கர் நிசார் வரான் போக சொல்லு. நான் இது அங்கே எடுத்துட்டு போயிருக்கேன். அழைச்சி ஊட்டு மாமா இருக்கு மாமா. நீ வேலை செஞ்சியா இல்லையாங்கிறதுக்கு தான். ஆ பிப்ரவரி இறங்குவோம். தை மாதம் எல்லாமே அந்த வெயின் ஸ்மோக்காக இருக்குது. நல்லா கம்மியாக இருக்குது. நல்ல பொறுப்பாக வாங்கினேன். வாங்க உட்காருங்க. இதெல்லாம் அட்டி போட்டான். நாங்கள் அந்த மண்ணை தலை சொல்லி அந்த பாய் ஃபோன் பண்ணோம்லையா, அந்த 2 பையன் எடுத்து மண்ணை கொஞ்சம் போட்டு விட்டா அவங்க கொஞ்சம் முன்னாடி போட்டுருவோம்ல. வேற வண்டி கூப்பிட்டாலும் சண்டைக்கு வைங்க. அதுக்கு கண்டாளுக்குறது அங்கே அப்புறம் வண்டி நீ எப்படி நீ வேற வண்டி எடுக்கலாம்? நான் வந்து ஓபனில் வளைக்கிறேன், நீ என்ன விட்டு நீ வேற வண்டி எடுக்கலாம். காலையில் 2-3 நாளாக போட்டு நாய்க்கள் வேற கூட பட்டுறேன். நான் எங்கே போகிறேன் வேற சிக்கனம் பண்ணுறது. இப்போ சொன்னாப்புல பற்றியா சம்சாரி இருந்து வாங்கலாம். இவனோட வாங்க அது நஜர் விழுந்துரும் பாய்.
இங்கே வாங்க கொஞ்சம் வழி விடுங்க. இதில் போடுங்க. இதில் பிடிக்குமா? போட்டுருங்க. தால்ச்சாலாம் இதில் போட்டுருங்க, எலும்பெல்லாம் அதில் போட்டுருங்க. எலும்பு போட்டுங்களா? சரி பிடிங்க. 4 எலும்பு தான். நீ மாற்றிட்டு வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. दालचा முடிஞ்சிருச்சாங்க பாய். दालचा ஏன் உள்ள விட்டு அப்படி அழுத்தினா இல்லை இதுதான் கரெக்டு. இது ஒரு டெக்னிக், அது ஒரு டெக்னிக். எல்லாமே ரோல் ஆகிடும். அப்புறமா தீ கொட்டிட வேண்டியதா? கிண்டிலாம் எடுக்க முடியாது. அப்படியே பருப்பு செட்டாக இருக்கும், கரையாதுன்னு. பாய்ஸ் நீங்கள் சாப்பிட்ட கட்டாதால் அது அந்த ரொட்டிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக. டீ கொடுக்குற ஆள் யாரு? ஆர்வமாக இறங்கி வந்தேன். எதுக்காக எடுத்தீங்க? இங்கே வாங்க டாக்டர் சார். டாக்டர் சார் இங்கே வாங்க சார். சொல்லுங்கள் சார், என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். வேணாம் இல்லை, அங்கேருந்து வேகமாக வந்தீங்க, அதுக்கு தான் கேட்டேன். வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க நீங்கள். சரி தான் என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். நிச்சயதாரத்துக்கு வீடியோ எடுக்கிறீங்க, சமைக்கிற வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. போட்டுடலாம் கூட, ஒன்றையும் சேர்த்து போட்டுடலாம். மாமா எப்படி வீடியோ எடுக்கிறாருன்னு பார்க்கலான்னு வந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். பாய் என்ன பாய் சொல்லுது? கிளைமேக்ஸுக்கு வரல, ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங் வண்டி பர்மிஷன் எல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. காலையிலேருந்து பிடிச்சிட்டு போட்டுருன்னு சொல்லுங்கள். கொஞ்சோண்டு தானே எடுத்துருக்கிறேன், நிறையெல்லாம் எடுக்கலடா வீடியோவை. யார் இது? இங்கே வா, இந்த மூஞ்சி காட்டு, மூஞ்சி காட்டு. அளவு குறைஞ்சிருங்க ஃபோட்டோ எடுத்தா. எப்படி மனுஷனுக்கே ஃபோட்டோ எடுத்தா ஆயுஸ் குறைங்கிறாங்க. எப்பயிலேருந்து அளவு குறையுமா? அப்போ நீங்கள் இப்போ 1 கிலோ கம்மியாக போட்டால் தான் குறையும். ஏகிட்ட வந்தாவே அளவு குறைஞ்சிடும். ஃபோன் நல்லா இருந்தால் மண்டடி ஃபால்ட் இல்லை, மாமன் தான் ஃபால்ட்டு. ஆரம்பத்தில் இருந்தே அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் அனுப்பி அதை ஒரு டேஸ்ட் எல்லாம் ஆக்கிட்டாங்க. குறையும். அதான் தக்காளி போட்டதுலேருந்து வெங்காயம் போட்டது அளவு குறைஞ்சி போயிடும். இது சூப்பர்.
ஆ